ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் நெல் வயல்களில் நீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் வீரகுமரன் வழங்க கேட்கலாம். வீரகுமரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பல மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த நிலையில் தீபாவளிக்கு முன்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல விவசாய நிலங்கள் மழைநீரால் சூழப்பட்டு மழைநீர் வடியாமல் குளம் போல் காட்சியளிக்கிறது. அதன் ஒரு காட்சி தான் கழுகு பார்வையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய களரி, வெண்குளம், வித்தானூர், வன்னிக்குடி உள்ளிட்ட பல கிராமங்களில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு வயல்கள் உழவு செய்யப்பட்டு நடவு செய்யப்பட்டன. 20 நாட்களில் நெற்கதிர்கள் வளர்ந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை முன்னதாக பெய்ததன் காரணமாக வயல்வெளிகளில் மழைநீர் சூழப்பட்டு குளம்போல் காட்சியளிக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 10,000 முதல் 50,000 வரை செலவு செய்து நடவு செய்த விவசாயிகள் திடீர் பெய்த கனமழையின் காரணமாக வயல்களின் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி அழுகக்கூடிய நிலை உள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து விளைநிலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் பல ஏக்கர் நிலங்கள் மழைநீரால் சூழப்பட்டு மழைநீர் வடியாத சூழல் நிலை உள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வீரகுமார்.